கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். எல்லாம் தூங்கிட்டாய. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி. திவ்யா கன்னியாகுமரி சன்ரைஸ் பார்க்கணுன்னு சொன்னேன். அதனால் பாவை உடனே கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவி மட்டும் தூங்கலை, வேறு எல்லா கிட்ஸும் தூங்கிட்டாய. பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். பாரத் பெட்ரோலியம்க்கு வந்திருக்கு. இங்கே தான் அந்த திவ்யாவோட நியூ கிரெடிட் கார்டுக்கு ஆஃபரு. அது கார்டு தான். அமீரா என்ன வாயை பழந்துட்டு தூங்குற? நீ என்னம்மா சாப்பிட போற? அவி இன்னும் செருப்பு இப்படி இருக்கு, குரக்கடாயில் மாதிரி. பாவை ஹீல்ஸ் பார்த்தோம்னா 2 அடிக்கு மேலே இருக்கு. நீ என்னடா சாப்பிட போற அவி? தொடாத, தூசி தூசி. ஐயோ, இந்த ரக்தலுக்கு முதலே வந்துருச்சு பூரின்றதுனால. அவிக்கு தயிர் வடை. திவ்யா ராக்கெட் ராமநாதன் தோசை வாங்கிட்டா. மினி டிஃபனை தூக்கி காட்டு. வெண்பொங்கல்லாம் பிடிக்குமாக்கா உனக்கு? அவி சாப்பிட்டியா நீ? அடுத்து என்னது? மீசை முளைச்சிருக்கடா உனக்கு, கயிறு மீசை. ஆளுக்கு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. போகிற நேரம் மேங்கோ, ஸ்ட்ராபெரி, பாவை ஏதோ வாங்கியிருக்கா. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ரீசனபுளாக இருந்துச்சு ரேட்டு. பாவை இன்னும் பல் தேய்க்காமையே சாப்பிட்டு வந்துட்டா. தமிழ்நாட்டுக்கு வந்து மேக்ஸிமம் விண்ட் சப்ளை பேர் ஃபுல்லாக தென்னை மரம். கிட்டத்தட்ட 10,000 விண்டு மில் இருக்கு. அடிச்சோடனே மலை மேலே போய் இடிக்கும். மழை என்ன செய்யும்? காற்றை திருப்பி அனுப்பிச்சி விட்ருவோம். அப்போ ஸ்பீடாக சுற்றணும்ல. என்னமா இருக்கு? 100,000 இதான் கன்னியாகுமரியோட நுழைவு வாயில். அதுக்குள்ளே பூவா அப்போ போப்பரா, ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கா. மேலே 2 மைல் குரங்கு நிற்குது. கன்னியாகுமரி டவுன் பஞ்சாயத்து இது புதுசாக இருக்குது. இப்போ ரூபா வாங்கி விட்டுறாங்க. கன்னியாகுமரி லேடிஸ் இன் த டவுன் வந்துட்டாய. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லுமே கிடைக்கும். நவரத்னம் கூட கிடைக்கும். இந்த கடை கொஞ்சம் சீப்பஸ்ட் பிளேஸ் டு பை குவாலிட்டி பேர்ல்ஸ். அவி அவனோட ஃபிஷ் டேங்க்குக்கு சங்கு வாங்கினேன். இதுதான் அந்த போட்டிங் போகிற ரூட்டு. இங்கிட்டு போனோம்னா கோயிலுக்கு போகலாம். நல்ல பார்க்கும் அது. இந்த அமீரா இங்கேயே வந்து டான்ஸ் ஆரம்பிச்சிட்டா சன்னிதானத்தில். சிறப்பாக தரிசனத்தை முடிச்சிட்டா திவ்யா. வெளியே போய்கிட்டு இருக்கோம்.
சட்டையை கழட்டிட்டு தான் பாய்ஸ்லாம் உள்ளே வரணும் போல. டேரெக்டாக இங்கே தான் வந்து நிற்க முடியும். மணி எத்தனை? வெயிட் பண்ண போவோம். பாட்டு வெயில் வெக்க புரிச்சு எடுக்குது. திவ்யா ரொம்ப குளிரும்னா டக்குனு 7 வாங்கிட்டேன். காட்டுறா போட்டிங் டைம் வந்து 12 o'clock ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கு. 100 இது ஸ்பெஷல் என்ட்ரி. 100 கூட்டத்தை பாருங்க. அவ்வளோதான், வெறும் இதாக இருக்கும். இங்கே நம்ம 300 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்தில் போய்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் மட்டும் இங்கே ஃப்ரீயாக ஏமா போயிடலாம். இது திருப்பதி தரிசனம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அமீரா நல்லா இருக்கா? நான் இல்லை, போட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணியிருக்கோம். 1 hour வெயிட்டுக்கு அப்புறம் போட் வந்துருச்சு. இது ஆன்லைனில் புக் பண்ணலைன்னா 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதில் சின்னதாக எடுத்து போட்டுக்கோ. திவ்யாவே முங்கிட்டா இந்த லைஃப் ஜாக்கெட்டை வச்சு. பிடிச்சி ஏதோ ஆரஞ்சு கலர் சாமியா பாவை போடலையே. அப்படிலாம் வச்சா இறக்கி விட்டுருவாங்க. அப்படிலாம் போடாமல் இருக்கக்கூடாது. நீச்சலும் தெரியாது உனக்கு. இந்த 2 நிமிஷம் ரைடுக்கு 1 மணி நேரம் நின்றுருக்கு. ஸ்விம்மிங் அடித்தே வந்திருக்கலாம். திருப்பி வேறு 30 ரூபாய்க்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். இங்கே உள்ள போட்டில் இருந்து இறங்கினோன்னே இங்கே ஒரு நியூசன்ஸ் என்னென்னா, செருப்பை கழட்டிட்டு தான் போகணுங்கிறாங்க. அட்டிக்கிற வெயிலில் அங்கே வெள்ளை கலர் போர்ஷனில் மட்டும்தான் நடக்க முடியுது. மீரா ரொம்ப இதாக இருக்கா? உனக்கு இது பிடிச்சிருக்க இந்த இடம்? பாவை உச்சத்தில் இருக்கா. பர்ரு 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 பர்ருன்னு காத்து வீசு. தண்ணியாக இருக்காருங்க அப்படியே. அதோட இது ப்ரீஸ்
திவ்யா அமிதாப் பச்சன் 11 lakhs 30,001. கண்ணாடி சுத்தம் இல்லாத கண்ணாடியா எல்லாமே அந்த கிறிஸ்டல் கிளியராக இல்லை கண்ணாடி. லோ கிரேடு கண்ணாடி போட்டிருக்காங்க. லோ கிரேடட் கண்ணாடி. கண்ணாடி பூரா அழுக்காயிருச்சா? சுத்தமா இல்லை கண்ணாடி. கண்ணாடி பயமா இருக்கு. டாப்ல வந்துட்டோம். அந்த அடிக்கிறா பாருங்க. இது வியூவே கிடைக்க மாட்டேங்குது. விவேகானந்தர் ஸ்டாச்சு கீழே இருந்தால் எடுக்க முடியும் போல. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் தெரியுது. பிசு பிசுன்னு இருக்கு மூஞ்சே, எல்லாரும் மூஞ்சும். திவ்யா கூட தான் இருக்கணும், இல்லாட்டி கூப்பிட்டுருவா என்னைய. இந்த பாட்டில் எவர் சில்வர் பாட்டில் சாப்பிட்டே அங்கே லைனில் நிற்க வேண்டியது. எங்க லைனில் நிற்கிறதுக்கு சாப்பிடலாம். அவங்களாம் சாப்பிடணும். அப்புறம் அவங்க போக லேட் ஆயிடும். அவ்வளோதான், விவேகானந்தர் சிலையிலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை பாய் ஃப்ரம் D4 Uncut. மூஞ்சி எதுக்கு இப்படி சுணுங்குதுடா?